IBM சூப்பர் கணினி டீப் ப்ளூ கேரி காஸ்பரோவை முதல் முறையாக வென்றது. 1996ஆம் ஆண்டு மனித அறிவுக்கும் கணினி தொழில்நுட்பத்திற்கும் இடையிலான போட்டியில் ஒரு முக்கிய திருப்புமுனை ஏற்பட்டது. உலக சதுரங்க சாம்பியன் கேரி காஸ்பரோவை IBM நிறுவனம் உருவாக்கிய சூப்பர் கணினி டீப் ப்ளூ முதல் முறையாக தோற்கடித்தது. டீப் ப்ளூ என்பது சாதாரண கணினி அல்ல. இது குறிப்பாக சதுரங்க விளையாட்டுக்காக வடிவமைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த சூப்பர் கணினி ஆகும். ஒரு வினாடியில் கோடிக்கணக்கான நகர்வுகளை கணக்கிடும் திறன் இதற்கு இருந்தது. 1996 பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற 6 ஆட்டங்கள் கொண்ட போட்டியின் முதல் ஆட்டத்தில் டீப் ப்ளூ கேரி காஸ்பரோவை வென்றது. இது ஒரு கணினி முதன்முறையாக தற்போதைய உலக சாம்பியனை அதிகாரப்பூர்வ போட்டியில் தோற்கடித்த வரலாற்று நிகழ்வாகும். இந்த வெற்றி உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்தது. மனித அறிவை கணினி மிஞ்சுமா என்ற கேள்வி தொழில்நுட்ப உலகில் தீவிரமாக விவாதிக்க தொடங்கப்பட்டது. டீப் ப்ளூ மனிதரைப் போல சிந்திக்கவில்லை, ஆனால் அதன் வேகமான கணக்கீட்டு திறன் மற்றும் முன்கூட்டியே நிரலாக்கப்பட்ட சதுரங்க அறிவு இதற்கு பெரிய பலமாக இருந்தது. இதுவே காஸ்பரோவின் வலுவான யுக்திகளையும் சமாளிக்க உதவியது. அந்த போட்டியின் மொத்த முடிவில் கேரி காஸ்பரோ வெற்றி பெற்றாலும் டீப் ப்ளூ பெற்ற அந்த ஒரே வெற்றி மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. அது கணினி வளர்ச்சியின் திறனை உலகிற்கு காட்டியது. இந்த நிகழ்வுக்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி ஆராய்ச்சிகளில் புதிய ஆர்வம் உருவானது. பல துறைகளில் கணினிகள் மனிதர்களுக்கு உதவக்கூடிய திறன் இருப்பது தெளிவானது. மொத்தத்தில் 1996ஆம் ஆண்டு டீப் ப்ளூ கேரி காஸ்பரோவை முதல் முறையாக தோற்கடித்தது தொழில்நுட்ப வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. இது மனிதன் கணினி உறவில் புதிய யுகத்தின் தொடக்கமாக நினைவு கூறப்படுகிறது.